ஆயால் நம்ம பொது இடங்களை பார்க்கும்போது ஒரு பேரண்ட்டும் குழந்தைங்க போயிட்டு இருக்கும்போது குழந்தைங்க மேக்சிமம் அந்த பெற்றோரை மாதிரியே இருக்கும், அல்லாட்டா கிராண்ட் ஃபாதர் மாதிரியே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? அது அந்த டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம், டிஎன்ஏ டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் சொல்லலாம், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதே இன்னொரு மரபு பொருள் இருக்கு ஆர்என்ஏ, அது நம்ம ரெண்டா பார்க்கலாம். ஆர்என்ஏ ரைபோ நியூக்ளிக் ஆசிட். Now we discuss about deoxyribonucleic acid. அப்ப இந்த deoxyribonucleic acid எதனால ஆனா நிறைய நியூக்ளியோடைடுகளால் ஆனது. இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. இப்ப நிறைய நியூக்ளியோடைடுகளால் ஆன பாலிமர். பாலிமர் நம்ம புரோட்டீன் எப்படி அமினோ அமிலத்தினால் ஆன ஒரு சங்கிலி மாதிரி, இது ஒரு நியூக்ளியோடைடுகளால் ஆன சங்கிலி. இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. இது ஒவ்வொரு நியூக்ளியோடைடுகளால் ஆன பாலிமர் தான் இது டிஆக்சிரைபோநியூக்ளிக் அமிலம். அப்ப அந்த நியூக்ளியோடைடு எதனால ஆனது நீ பார்த்தா அது நியூக்ளியோசைடு. அப்போ அந்த நியூக்ளியோடைடுகளுக்கு எண்ணிக்கை வச்சு அந்த டிஎன்ஏக்கு அளவு நம்ம சொல்லிடலாம். அதே ரொம்ப மைனூட் ஆம்ஸ்ட்ராங் லெவல்ல இருக்கும், அது நம்ம ஸ்கேல்ல கொடுத்து அதை அளக்க முடியாது. அப்ப அதை எப்படி அளக்குறதுன்னு பார்த்தா அதுல கூடிய நியூக்ளியோடைடு கவுண்டிங்கை வச்சு நம்ம அளந்துடலாம், எண்ணிக்கையை வச்சு அளந்துடலாம். அப்போ ஒரு சை 174 பாக்டீரியோபேஜ்ல எவ்வளவு நியூக்ளியோடைடு இருக்கா? இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. இப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வந்தா அந்த சை 174 பாக்டீரியோபேஜ்ல எத்தனை நியூக்ளியோடைடு இருக்குன்னா 5386 நியூக்ளியோடைடு, 5386 நியூக்ளியோடைடு. இதே இது லாம்ப்டா பாக்டீரியோபேஜ் பார்த்தா 4802 நியூக்ளியோடைடு, 488502 நியூக்ளியோடைடு எதுல இருக்கு? லாம்ப்டா பாக்டீரியோபேஜ்ல இருக்கு. இதே நமக்கு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹாப்ளாய்டு டிஎன்ஏ, நமக்கு ஒற்றைமைய ஒரு ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைடுகளுக்கு எண்ணிக்கையை பார்த்தா 3.3 into 10 power 9 base pair. What is base pair? இந்த அடினை டைமிங் கூட சேர்ந்த ஒரு பேஸ் பெயர். இது ஒரு பேஸ் பெயர், இது ஒரு காரணினை, இது ஒரு காரணி. இப்படி எவ்வளவு காரணி இருக்கு? 3.3 into 10 power 9 பேஸ் பெயர் ஹியூமன் ஜீனோம்ல இருக்கக்கூடிய ஹாப்ளாய்டு ஜீனோம்ல இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ இருக்கும். இப்போ இந்த ஒரு நம்ம டிஎன்ஏங்கிறது ஒரு நியூக்ளியோடைடு பாலிமர்னால ஆனது. அந்த நியூக்ளியோடைடு ஃபர்ஸ்ட் எதனால ஆனா நியூக்ளியோசைடு. அப்ப வாட் இஸ் நியூக்ளியோசைடு? ஒரு பேஸும் ஒரு சுகரும் சேர்ந்தா நியூக்ளியோசைடு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அடினை கோனைங்கிறது ரெண்டு பேசஸ், பியூரின் பேசஸ், பிரிமிடின் பேசஸ். பியூரின் பேசஸ்ல யாரெல்லாம் வருது? அடினைனும் கோனைனும் வருது. பிரிமிடின் பேசஸ்ல டயமின், சைட்டோசின் மற்றும் யுராசிலும் வருது. அப்ப அந்த பிரிமிடின் பேசஸ்ல அந்த சைட்டோசின் டிஎன்ஏல இருக்கும், ஆர்என்ஏல இருக்கும். பட் இந்த யுராசின் ஆர்என்ஏ வரும்போது டைமினுக்கு பதிலாக யுராசின் வரும். நல்லா புரிஞ்சுட்டா ஒன்பான். அப்போ பியூரின் பேசஸ், பிரிமிடின் பேசஸ். பியூரின் பேசஸ் அடினைனும் குவானைனும், பிரிமிடின் பேசஸ் டைமின், சைட்டோசின், யுராசின். அது சைட்டோசின் is also common both DNA and RNA, but the uracil also present only instead of thymine. DNA RNA வரும்போது thymine பதிலா uracil வரும், DNA வரும்போது thymine வரும். இவ்வளவுதான் வேறுபாடு. இப்போ இந்த எப்படி ஒரு பேஸஸும் ஒரு சுகரும் சேர்ந்தா அது எதுக்கு நியூக்ளியோசைடு. ஒரு பேஸ் ஒரு பிளஸ் சுகர் சேர்ந்தா நியூக்ளியோசைடு. அப்ப அந்த பேஸ் சுகரும் எப்படி போய் சேர்ந்துன்னா ஒரு பேசஸ் டைமின் ஒரு சுகர் கூட ஜாயின் ஆகும். வித் தி ஹெல்ப் ஆஃப் என்ன பாண்ட்? கிளைகோசைடிக் பாண்ட். இது இப்போ ஒரு அடினை பேசஸ், பியூரின்ல இருக்கிறது ஒரு அடினை, இது ஒரு ரைபோ சுகர். அந்த ரைபோ சுகர்ல ரெண்டு டைப் இருக்கு. டிஎன்ஏல வரும்போது டிஆக்சிரைபோநியூக்ளிக் ரைபோ சுகர். இதே இது இந்த செகண்ட் கார்பன்ல வரும்போது டிஎன்ஏல வரும்போது இந்த இடத்துல ஓ இருக்காது, வர ஹெச் மட்டும்தான் இருக்கு. அதனால டிஆக்சி. வாட் மீன் டிஆக்சி? ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆனதால் அது டிஆக்சிரைபோ சுகர். இது ஆர்என்ஏல இருக்கிறதுனால அது ஆக்சி செகண்ட் கார்பன்ல
ஆக்சிரைபோஸ் OH குரூப் இருக்கிறாங்க, அது ஆக்சிரைபோஸ். எனிவே ரெண்டிலுமே ஒரு பேசஸ் பியூரின் பேசஸ்ல இருக்கக்கூடிய இது ஒரு அடினை, இங்க ஒரு ஐசோசுகர் குரூப், இங்க ஒரு NH குரூப்பும் இதுல இருக்கக்கூடிய பாஸ்பேட் கூடிய ஹைட்ராக்சி குரூப்ல சேர்ந்து ஒரு ரிமூவல் ஆஃப் வாட்டர் வெளியே போயிட்டா that bond is called glycosidic linkage. அந்த இணைப்பு தான் நம்ம என்ன சொல்ற பிணைப்பு, glycosidic பிணைப்பு. அப்ப அந்த glycosidic பிணைப்பு அந்த சுகர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கார்பன், இது 1 2 3 4 5 ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் அந்த பியூரின் பேசஸ்ல இருக்கக்கூடிய 9 கார்பனுக்கும் ரெண்டுக்கு லிங்கேஜ் வரத பியூரினை பொறுக்கும்போது இது ஒரு நீட் क्वेश्चन. 1க்கும் 9க்கும் வரும். பியூரின்ல இருக்கக்கூடிய அடினைனுக்கும் குவானைனுக்கும் எங்க வருது, 1க்கும் 9க்கும் தான் வரும். இதே இது நம்ம பிரிமிடின் பேசஸ் வரும்போது 1 லிங்கேஜ் வரும். பிரிமிடின் பேசஸ் வரும்போது அந்த சைக்ளின், யூரிடின், டைமிடின் இதுக்கெல்லாம் 1க்கும் சுகர்ல இருக்கக்கூடிய 1க்கும் லிங்கேஜ் வரும். எனிவே அந்த பிரிமிடின் பேசஸ்ல 1க்கும் சுகருக்கும் 1 லிங்கேஜ். அண்ட் இதே பியூரின் பேசஸ் வரும்போது அடினைனுக்கு 1 9 லிங்கேஜ். வாட் லிங்கேஜ்? N glycosidic. ஏன் இருக்கக்கூடிய N அமினோ குரூப்ல இருக்கக்கூடிய இருக்கும், இங்க இருக்கக்கூடிய குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டுக்கு வரனால N glycosidic linkage. என்ன அப்ப இப்படி ஒரு பேச ஒரு சுகர் சேர்ந்தா that is called nucleoside. That is called nucleoside. இப்ப nucleoside ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல இருந்து ஒரு நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகும். அப்ப நியூக்ளியோடைடுக்கு இது கூட போய் என்ன பேசணும், ஒரு பாஸ்பேட் சேர்ந்துட்டா நியூக்ளியோடைடு. that is called nucleotide. அப்போ DNA-னாலே நிறைய நியூக்ளியோடைடுன்னு பார்த்தோம். அப்ப ஏற்கனவே போட்ட அடினை 9க்கும் 1க்கும் சேர்ந்து கிளைகோசைடிக் லிங்கேஜ் வந்து அது ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, நியூக்ளியோசைடு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ புத்து கார்பன்ல போய் ஒரு பாஸ்பேட் சேர்ந்துட்டா அது நியூக்ளியோடைடு. மூணும் சேர்ந்துச்சு. அப்போ நியூக்ளியோடைடுனா ஒரு பேசஸ் இருக்கணும், ஒரு சுகர் இருக்கணும், ஒரு பாஸ்பேட், மூணும் சேர்ந்தா நியூக்ளியோடைடு. அப்ப அட்டசன் நியூக்ளியோடைடு, இது ஃபர்ஸ்ட் நியூக்ளியோடைடு, இது ஒரு செகண்ட் நியூக்ளியோடைடு. ரெண்டு நியூக்ளியோடைடுக்கும் இடையில என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த பாஸ்போரிக் ஆசிட் வந்து ஜாயின் ஆகுது. அப்போ மேலே இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடுல இருக்கக்கூடிய அந்த சுகர்ல இருக்கக்கூடிய தேர்ட் கார்பனுக்கும் கீழே இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடுல இருக்கக்கூடிய ரைபோ சுகர்ல இருக்கக்கூடிய ஃபிஃப்த் கார்பனுக்கும் 5 3 ரெண்டுக்கு இடையில ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. பாஸ்போரிக் ஆசிட் ஒரு ரிமூவல் ஆஃப் வாட்டர் சேர்ந்து that bond is called phosphodiester bond. Phosphodiester. What is the why and the phosphodiester சொல்றோம்? ரெண்டு நியூக்ளியோடைடுகளுக்கு இடையில ரெண்டை சேர்த்து இணைக்கிறனால இது phosphodiester bond. phosphodiester. அப்போ மேலே இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியோடைடும் கீழே இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ரைபோஸ் அந்த சுகரை இணைக்கிறது என்னது, பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். அந்த கீழே இருக்கக்கூடிய புத்து கார்பனுக்கும் மேலே இருக்கக்கூடிய ரைபோஸ் தேர்ட் கார்பனுக்கும் ரெண்டை இணைக்கிறதுனால இதை பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். அப்போ ஒரு நியூக்ளிக் ஆசிட்னு சொல்றோம். தமிழ்ல சொன்னா இது ஒரு அமிலம். ஏன் இது அமிலத்தன்மை சொல்றோம்? இதுல பாஸ்போரிக் ஆசிட் சேர்றதுனால இதை யார் சொல்றா? ஜேம்ஸ் மேரிஸ் ஃப்ரெட்ரிக் மெய்சர். இது ஒரு அமிலத்தன்மை உடையது. இந்த பாஸ்போரிக் ஆசிட் சேர்றதுனால இத ஒரு அமிலத்தன்மை, அசிடிக் நேச்சர். அதனால அப்படி என்ன பேர் கொடுத்தா நியூக்ளின் அப்படின்னு 1869 1869 it is made up of only acidic nature, so that is called nuclein அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு நியூக்ளியோடைடு வந்து ஒரு பேஸ், ஒரு சுகர் அண்ட் பாஸ்பேட். அப்ப பாஸ்பேட் ரெண்டு அட்டச்சல் நியூக்ளியோடைடுக்கு இடையில பாஸ்பேட் சேர்றது that bond is called phosphodiester bond. அப்போ இப்படிதான் இந்த நியூக்ளியோடைடு நிறைய ஃபார்ம் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணிடுது, டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ ஆல்சோ டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர், இரட்டை சுருள் மாதிரி. இது ஒரு டிஎன்ஏ, இது ஒரு டிஎன்ஏ. ரெண்டு டிஎன்ஏக்கு நடுவில் என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த அடினைனுக்கும் இந்த டைமினோ இருந்தா டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த குவானைனுக்கும் சைட்டோசினுக்கு இடையில ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகி அது நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி ஆகி to form a double chemical structure
அப்படின்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவர் யாரு? ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக். அவங்க எதுக்கு அமைப்பை வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, அந்த மேரிஸ் பெக்கின்ஸ், ரோசலின் பிராங்க்லின் இந்த டிஎன்ஏக்கு அமைப்பு ஒரு எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடி. எக்ஸ்ரே வச்சு ஒரு புகைப்படங்களும் வெளியிட்டிருக்காங்க. அந்த படத்தை வச்சு இது ரெட்டச்சூழ் அமைப்பு அப்படின்னு சொன்னவர் யாரு? ஜேம்ஸ் வாட்சன் கிரிக். அதனால நோபல் பரிசு வாங்குவது இந்த 3 பேருக்குமே கிடைச்சு. ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் மற்றும் மேரிஸ் பெக்கின்ஸ் அந்த டிஎன்ஏ அமைப்பை பற்றி படிக்கிறதுக்கு அந்த 3 பேருக்குமே நோபல் பரிசு கொடுத்தாங்க. இப்படி நம்ம ஒரு பேரண்ட் நம்ம எங்குள்ள மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்னது? இது நம்ம மெண்டல்ல அவரே சொல்லிட்டாங்க. அவர் இருக்கும்போது இந்த எலக்ட்ரான் முன்னோக்கி எல்லாம் கிடையாது. அதனால ஏதோ ஒரு காரணி அப்படின்னு சொன்னார். பிற்காலத்துலதான் இந்த காரணி என்ன சொல்ற? டிஎன்ஏ. டிஎன்ஏ தான் ஒரு மரபு பொருள். அதுதான் என் பெற்றோர்கிட்ட பண்புகளை கடத்துது. அனைத்து பண்புகளும் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் கிராண்ட் ஃபாதர் மாதிரி இருக்கிறதுக்கும் மெயின் காரணம் எது? இந்த டிஎன்ஏ. இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமியில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸஸ் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும். தேங்க்யூ.